என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிடட்டும். எங்கள் அப்பான்னு கூப்பிட்டது ரொம்ப நாள் ஆச்சு. விரோதிய மாதிரி என் பிள்ளை என்னை பார்க்குறான். அம்மா அண்ணே கூப்பிட மாட்டேங்கிறான், அப்பா அண்ணே கூப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு தான் நிறைய தாய் தகப்பன் அழுது என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய தகப்பனார் வயது சென்று முதியவர் ஆகும்போது தள்ளாதேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் அப்பா அம்மாவை கனப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு வலியான நேரத்தில் ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் மகன். சீடனை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய். அப்போ அந்த அம்மாவுடைய அங்கலாய்ப்பு, அந்த அம்மாவுடைய வருத்தத்தை அந்த கடைசி நேரத்தில் கூட சரி செய்யணுன்றதுல ஆண்டவர் கரிசனையாக இருந்திருக்கிறார். அதனால் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக அம்மா அப்பாவை காயப்படுத்தவே மாட்டாங்க. அம்மா அப்பாவை காயப்படுத்தவே மாட்டாங்க. அம்மா அப்பாவை கண்ணீர் வடிக்க வைக்கிறது அது ஆசீர்வாத குறைவு. அது நல்ல ஆசீர்வாதமாகவே இருக்காது. சில நேரத்தில் அவர்களுக்கு தெரியாமல் ஏதாவது செஞ்சுருக்கலாம், அவங்களுடைய ஞான குறைவினால செஞ்சுருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவங்களுக்கு அறியாமை, நம்ம மேலே பகைச்சதுனாலே அல்ல. அதனால் எந்த பிள்ளைகள் அப்பாவோட அம்மாவோட ஒப்புரவாகாமல் இருக்கிறீங்களோ இன்றைக்கு தயவு செய்து நீங்கள் ஒப்புரவாகுங்கள். ஆண்டவர் பல மடங்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்பாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு அவசியமானது. வேதத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது தகப்பனாருடைய கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தராய பேர் சொல்லி அவங்க பிளஸ் பண்ணுறாரு. அவங்கள என்னென்ன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிச்சாரோ அந்த ஆசீர்வாதம் அவங்க தலை மேலே அப்படியே இருந்துச்சு. அதனால் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது நமக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம தலை மேலே என்ன இருக்கணும் அப்படின்னா, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தகாதது. யாராவது ஒருத்தர் காரணம் இல்லாமல் சாபம் விடுறாங்களா, அந்த சாபத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. அந்த சாபம் உங்கள் தலை மேலே இருக்காது. ஆனால் ஒன்று, காரணத்தோடு யாரும் நம்மளை சாபம் விடுற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாது. எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்குற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை கிருபையாய் மாற்றுவாராக. தகப்பன் இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாய் இருப்பாராக. இந்த வயசுல என் தகப்பனார் என் கூட இருந்தா நல்லா இருக்குமே நீங்க யார் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஏசப்பாவுடைய அன்பை நீங்க உணர்வீங்க. உங்க அப்பா இருந்தா அந்த காரியம் எவ்வளவு சிறப்பா நடக்குமோ அதை விட பல மடங்கு அந்த காரியம் சிறப்பாய் நடக்கும். இந்த பிள்ளைக்கு அப்பா இல்லையே அம்மா இல்லையே அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். அந்த இடத்துல கர்த்தர் மனிதன் செய்கிறதை விட அந்த திருமணம் ஆமென் ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கும். அப்பா இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் இருப்பார். அந்த இடத்துல கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு தகப்பன் உண்டு, தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் உலகத்தில் இருக்கிற தகப்பன் ஒரு லிமிட்டுக்கு மேலே வரவே முடியாது. அது வருவதற்கு நிறைய நேரத்தில் ஆண்டவரே அனுமதிக்கலை. ஆனால் வேதம் சொல்லுது, நீ வானத்திற்கு ஏறினாலும் நான் அங்கேயே இருப்பேன், பாதாளத்திற்கு படுக்கை போட்டாலும் அங்கேயே இருப்பேன். யோசேப்பு போன இடத்துலெல்லாம் தகப்பனாரால போக முடியல, ஆனால் போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட போனார். அதனால இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை மறுபடியும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற தகப்பனார் நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்மை தேற்றுவதற்கு அவர் அங்கே வருவார். நீங்கள் மருத்துவமனையிலே இருக்கும்போது உங்கள் தகப்பனாருடைய அன்பை இயேசு அப்பாவை மாறி உங்களுக்கு அந்த இடத்துல கடந்து வருவார். பிரச்சனையான நேரத்தில் கர்த்தர் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு வாலிப தம்பி ஒரு இன்னைக்கு பெரிய ஊழியம் செய்கிற நல்ல பாடல் எழுதி பாடுகிற ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொன்னார். நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், நான் ஜெயிலில் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னார். ஜெயிலில் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லை, நான் காலேஜ் படிக்கும்போது
நான் குறும்பான பையன்தான், ஆனால் மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு கெட்ட பையன் இல்லை. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப கெட்ட பையனை போல் எங்கள் அப்பா என்னை நினச்சிட்டாரு. நான் கீழ்ப்படியாத பையனை போல் நினச்சிட்டாரு. அதனால் என் கூட ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து பிரச்சனை பண்ணும்போது அந்த பிரச்சனைக்குள்ளே நானும் இருந்தது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதனால ராத்திரி என்னுடைய வீட்டில் போலீஸ் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டாங்க, உங்கள் பையன் இருக்காரா அப்படின்னு. அப்போ எங்கள் பையன் இருக்கார் அப்படின்னாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறான், அவனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா சொன்னார், அவனை வெளியவே விடாதீங்க, அவனை உள்ளே வச்சிருங்க அப்படின்னு அவங்க அப்பா அனுப்பிவிட்டார். இவர் ஜெயிலில் போகும்போது ஒரு 7-8 நாள் ஜெயிலில் இருந்தார். வீட்டில் இருந்து அவங்க அப்பா வந்து பார்க்கவே இல்லை. அவங்க அப்பா வந்து உன்னால என் பேர் கெட்டு போயிடுச்சு, நீ எனக்கு கெட்ட பேரை வாங்கி தந்தேன்னு சொல்லி அன்றையிலிருந்து அவர் வெறுப்பை காமிச்சார். தன்னுடைய தகப்பனாருடைய அந்த வெறுப்பு வந்து ஆண்டவர் பக்கமாய் திரும்பி ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு ஆண்டவர் அவர் ஒரு பெரிய ஊழியக்காரராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் சில அன்புகள் நம்மை விட்டு தவறி போகும்போது ஆண்டவர் நம்மை அரவணிக்கிற தேவனாய், கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல தகப்பன், எனக்கு ஒரு நல்ல தகப்பன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே. வேதத்தை திறந்து நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். எபிரேய பாசையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திருந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றான். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் வேதத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல சம்பவம். 38 வருடமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன். அப்படி என்றால் அநேக மனிதர்களாலே தள்ளப்பட்டு பல நாட்களாலே வியாதிப்பட்டு 1 வருடம் 2 வருடம் அல்ல, வேதத்திலே பல வருடங்களாக தங்களுடைய பலவீனத்திற்காய் காத்திருந்த அநேகரை நம்ம வாசிக்கிறோம். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இப்படிப்பட்ட அநேக நபர்கள் வேதத்திலே தங்களுடைய வியாதிக்காய் விடுதலைக்காய் காத்திருந்த பல பேர் உண்டு. ஆனால் சில பேரை ஆண்டவர் வேதத்திலே ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சமயத்திலே தேவாலயத்திலே காத்திருந்த ஒரு விதவையை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அத்தனை ஆண்டுகள் அவர்கள் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி, அதை குறித்து ஆண்டவர் நமக்கு வேதத்தில் ரொம்ப அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மனிதன் 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிறார். ஆனால் அநேகர் அவனுக்காக உதவி செய்கிறவர்கள் தோற்று போனதுக்கு பிற்பாடும் எங்கெல்லாம் அற்புதம் நடக்குது, எங்கெல்லாம் நமக்கு சுகம் கிடைக்கும், அங்கெல்லாம் கடந்து போய் எப்படியாவது என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் அப்படின்னு இந்த மனுஷன் ரொம்ப தீவிரமாய் இருக்கிறார். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி, அவனுடைய முயற்சியை கனம் பண்ணி,
ஆண்டவரே நேரடியாய் கடந்து வந்து கர்த்தர் அந்த மனுஷனுக்கு ஒரு பரிபூரணமான சுகத்தை தருகிறார். ஆலயத்திலே, எருசலேம் ஆலயத்திலே 12 வாசல்கள் இருக்கிறது. இதில் மிகவும் ஒரு முக்கியமான வாசல் ஆட்டு வாசல். இந்த ஆட்டு வாசல்ல வந்து நிறைய ஆடுகளை கட்டியிருப்பார்கள். நிறைய பேர் பலி செலுத்த போகிறவர்கள் இந்த ஆடுகளை வாங்கி கொண்டு பலி செலுத்த போவது அது வந்து அங்கே நடக்கிறது. அப்போ அதை சுற்றி 5 மண்டபங்கள் இருக்கிறது. அந்த மண்டபத்தை சுற்றி அதில் ஒரு குளம் இருக்கிறது. அதிலே எப்பொழுதாவது ஒரு தூதன் வந்து கலக்குவான். அப்பொழுது அந்த குளத்தின் கரையில் பார்த்தீங்கன்னா குருடர்கள், சப்பானிகள், வேதம் சொல்லுகிறது சூம்பின உறுப்புடையவர்கள், அப்படின்னா பார்க்க தெரியாதவங்க, அப்படின்னா நடக்க முடியாதவர்கள், அப்படின்னா தங்களுடைய காரியத்தை செய்ய இயலாதவர்கள், இப்படி நிறைய பேர் அற்புதத்திற்காக வருகிறார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் யாரோ ஒருத்தரை கூட கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க போக முடியாட்டா கூட அவங்க இன்னொருத்தர் அவங்களுக்கு அற்புதத்தை வாங்கி கொடுக்கறது போல நிறைய பேர் அற்புதத்தை பெறுகிறார்கள். ஆனால் இந்த ஒரே ஒரு மனுஷன் மட்டும் 38 வருடமாய் காத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுடைய காத்திருப்புக்கு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். நான் நம்புகிறேன் நம்முடைய எல்லாருடைய காத்திருப்புகளையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் காத்திருந்து நீங்கள் கர்த்தரிடத்தில் தேடி போய் இப்பொழுது சோர்ந்து போய் நான் இனி போக மாட்டேன், நான் இனி அந்த காரியத்தை குறித்து கேட்க மாட்டேன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் நீங்க போகலாத சமயத்திலே கர்த்தரே வந்து உங்களுடைய நெடுநாள் காத்திருப்பை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உங்க பிள்ளையை குறித்து நீங்கள் காத்திருக்கிற காரியம் ஆச்சரியமாய் நடக்கும். உங்க குடும்பத்தில் நீங்கள் காத்திருக்கிற காரியம் ஆச்சரியமாய் நடக்கும். நீங்கள் நெடுநாட்கள் சரீரத்திலே காத்திருக்கிற ஒரு அற்புதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய காத்திருப்பு வீணாகாது. கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே நிறைந்திருக்கிறது. ஆவியானவர் இந்த இடத்திலே உலாவுகிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய பக்கத்தில் வந்து சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய காத்திருப்பு வீணாய் போகாது, உன்னை காத்திருப்பு வீணாய் போகாது. நான் உன்னை எழுப்புவேன், நான் உன்னை அலங்கரிப்பேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் அநேகருக்கு முன்பாய் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். இந்த சூழ்நிலை மாறும், இந்த இடம் மாறும், இந்த சிச்சுவேஷன் மாறும். கர்த்தர் இந்த இடத்திலிருந்து சீக்கிரமாய் உங்களை கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 38 வருடமாய் ஒரு இடத்திலே முடங்கி போய் கிடந்த அந்த மனுஷனை எழுந்து நீ நட என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னை நான் நடக்க பண்ணுவேன், படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க பண்ணுவேன். ஓ ஹalleluya! இந்த இடத்தை விட்டு கர்த்தர் அநேகரை எடுத்துக்கொண்டு நடக்க பண்ணுகிற நாள் சீக்கிரமாய் வரும். அந்த மனிதனை சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டது போல உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்பட வைக்க போகிறார். நம்புறவங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி, நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆமென். நிச்சயமாய் நிச்சயமாய் எனக்கு ஒரு நாள் கர்த்தர் விடுதலை தருவார். நம்முடைய ஆண்டவர் இன்றும் கர்த்தர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், இன்றும் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனா உங்க விசுவாசத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு திருடன் வந்து எதை ரொம்ப திருடணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, எது ரொம்ப காஸ்ட்லியோ அதை தான் திருடுவான். நம்முடைய வீட்டில் இருக்கிற அலுமினிய சட்டியை திருடிட்டு போகணுன்னு யாரும் வரமாட்டாங்க, இல்லைன்னா ஒரு பென்சில் பாக்கெட்டை தூக்கிட்டு போகலான்னு யாரும் வரமாட்டாங்க. நம்முடைய வீட்டிலேயே பீரோவில் எது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதோ அதைத்தான் திருடத்துக்கு வருவான். அப்போ திருடனுக்கு விலையேற பெற்றது தான் திருடணும். ஆமாம், வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய ஒரு கர்த்தரை தேடுகிற பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே விலையேற பெற்றதுன்றது என்ன அப்படின்னா, விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம், ஃபெய்த்து தான் ரொம்ப விலையேற பெற்றது.
அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ இந்த ஃபெய்த், விசுவாசம் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் காத்து கொள்ளணும். அதை தான் திருடணும்னு நினைப்பான். அதுவும் இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கையே இல்லை, சுத்தமா நம்பிக்கை இல்லை. அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரியா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், எல்லாருக்கும் மேலேயும் ஒரு பவர் இருக்குது, அவ்வளோதான். அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்களே தவிர என் இயேசு கிறிஸ்து வல்லவர் என்கிறதை நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் மரணம் வரையும் மட்டும் என்னுடைய விசுவாசத்தை திருடுகிறதற்கு நான் விடமாட்டேன். பிசாசு உங்களுடைய விசுவாசத்தை எடுத்து போடுறதுக்கு எந்த சூழ்நிலையை கொண்டு வந்தாலும், எந்த மனிதர்களை கொண்டு வந்தாலும், கடைசி வரைக்கும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கலப்பையின் மேல் கையை வைத்திருக்கிற நான் பின்னிட்டு பார்ப்பது இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நான் நிச்சயமாய் ஆண்டவரை விடப்போவதில்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்தை கடைசி வரைக்கும் விடக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கலாம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த மனுஷனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். நான் நேற்றைக்கு இரவில் இந்த வசனத்தை குறித்து தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த வியாதியாய் இருக்கிற இந்த மனுஷனை குறித்து இவன் இருந்த ஒரு 3 விதமான சிச்சுவேஷன், ஒரு 3 விதமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த பிள்ளையை தூக்கி எடுத்தார். அந்த 3 விதமான சூழ்நிலை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக நீங்கள் அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல ஆண்டவர் அந்த 38 வருடமாய் வியாதியா இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, சொஸ்தமாகிறதற்கு விரும்புகிறாயா? நம்மளா இருந்தா என்ன சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவோம்னா, ஆம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆமா ஆண்டவரே, இல்லைன்னா இல்ல ஆண்டவரே. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, எடுத்த உடனே ஆண்டவர் கேட்ட உடனே ஆமா இல்லை அப்படின்னு சொல்லாம ஒரு பெரிய ஸ்டோரியே அவன் சொல்றான். அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா 38 வருடமாய் ஒரு கதை இருக்கிறது, ஒரு ஸ்டோரி இருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவனுடைய கதையை, இவனுடைய ஸ்டோரியை, இவனுடைய சாட்சியை, இவனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த பாதையை கேட்பதற்கு யாருமே இல்லை. யாருமே ஒரு இடத்துல நம்ம குறைஞ்சு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சமுதாயத்தில் மதிப்புக்குரியவர்களாக இல்லைன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு இருக்கிற உலகம் என்ன அப்படின்னு சொன்னால், உன் ஸ்டோரியெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, நீ என்ன செஞ்சிருக்கன்னு எனக்கு தேவையில்லைப்பா, என்ன மேட்ரு, என்ன விஷயம், அதை மட்டும் சொல்லு. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அந்த மனுஷன் சொன்னதை அவர் என்ன பண்ணுறாருன்னா, உட்கார்ந்து டைம் எடுத்து அவன் சொல்லுகிறதை ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கலாம், உங்களுக்கு பின்பாக ஒரு பெரிய சம்பவம் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு உங்க ஸ்டோரியை யாரிடத்திலேயாவது சொல்ல போனா அவங்க கேட்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு இல்லாம இருக்கலாம். சிலர் உங்களை பார்த்து யாருக்கு தான் கஷ்டம் இல்லை அப்படின்னெல்லாம் சொல்லலாம். ஒருத்தர் கூட என்னுடைய காரியத்தை கேட்க முடியாதா? ஆனால் நான் நம்புகிறேன்,
நம்ம கொட்டக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. நம்முடைய விஷயத்தை கேட்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே நடந்து வருகிற அத்தனை காரியத்தையும் சொல்லும்போது நான் கேட்பேன். கர்த்தர் அந்த வார்த்தைகளை கேட்பாரானால், உங்க ஸ்டோரியை கர்த்தர் கேட்பாரானால், நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய ஸ்டோரிய, உங்க சாட்சிய, நீங்க கடந்து வந்த பாதைய ஆயிரக்கணக்கான பேர் கேட்கிற நாள் வரும். அவன் தெருவிலே நடந்து போகும்போது உனக்கு என்ன சம்பவித்தது, யார் உனக்கு இதை செய்தார் என்று சுற்றி இருக்கிறவர்கள் கேட்டது போல நான் நம்புறேன், சீக்கிரமா பிரதர் சிஸ்டர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களை கூப்பிட்டு நிறைய பேர் கேட்பாங்க, அந்த ஸ்டோரியை சொல்லுங்க, அந்த சாட்சியை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த விதத்தை குறித்து அநேகர் நம்புறவர்கள் முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆமென். உலகத்திலே இருக்கிற அநேகருக்கு முன்பாய் நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த பாதை ஒரு சாட்சியாய் மாறும். இப்பொழுது ஆண்டவர் உங்களை நடத்துகிற இந்த பாதை நிச்சயமாய் இது ஒரு பெரிய ஸ்டோரி. இது ஒருவரை சார்ந்தது அல்ல, ஒரு குடும்பத்தை சார்ந்தது அல்ல. உங்க வாழ்க்கையை வச்சு அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்ட போகிறார். அநேகரை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். உங்க சாட்சி அநேகம் பேரை கர்த்தருக்குள்ள நடத்த போகிறது. அதற்காக தான் கர்த்தர் இவ்வளவு நாட்களும் காத்திருக்க பண்ணுகிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக அதற்கு வியாதிஸ்தன். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அப்போ இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற முதல் ஒரு பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் எவ்வளவோ முயற்சித்தும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா தோற்று போறேன் அப்படின்னா, நான் அமைதியா இல்லை, நான் சும்மா இல்லை. இந்த குளத்தின் அருகிலே அற்புதம் நடக்கிறவங்களை பார்த்துட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டெல்லாம் இல்லை. எனக்கு பலன் இல்லாவிட்டாலும், என்னால் நடந்து போக முடியாட்டாலும், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் எவ்வளவு முடியுமோ, நான் எவ்வளவு முயற்சி எடுத்து அந்த குளத்தில் போய் நான் தூதன் கலக்கும் போது நான் குதிக்கணுமோ, நான் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலன்னா, அந்த தூதன் கலக்கும் போது அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியல. அப்போ ஆண்டவர் முதலாவதாக இந்த 38 வருஷம் வியாதியா இருக்கிற மனுஷனிடத்துல ஒன்ன கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, 38 இயர்ஸா, இத்தனை வருடமாய் எத்தனையோ பேர் அவனை பார்த்து, எதுக்கு நீ முயற்சி எடுக்கிற, எதுக்கு நீ இப்படி பண்ற, உனக்கு தான் இது முடிஞ்சிச்சு இல்லை, நீ எதுக்கு போய் இந்த மாதிரிலாம் செய்கிற, இது நடக்கவா போகுது, இது கிடைக்கவா போகுது, இதெல்லாம் உனக்கு கிடைக்காது, நீ நல்லா இருக்கிறது அது அரியுது, இந்த வியாதியிலிருந்து நீ சுகப்படுத்தப்படுவது என்கிறது நடக்காத காரியம், நீ முயற்சி எடுக்காத. அப்போது நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப சிக்கா, ரொம்ப நோய் அப்படின்னா ரொம்ப பலவீனமாக இருக்கிறவர்களை பார்த்து டாக்டர் அவர் நல்ல பழம் கேட்குறாரு, வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அந்த டாக்டர் என்ன சொல்லுவார் தெரியுமா, அவர் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு என்ன தெரியும்னா, அவர் உயிரோடு இருக்க மாட்டார், அந்த அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க, சீக்கிரமாக அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்போது அவங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கு கொடுங்க, பிரச்சனை இல்லை, அதனால அவங்க கஷ்டப்பட்டா கூட ப்ராப்ளம் இல்லை, என்ன கேட்டாலும். இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு முயற்சி, காப்பாற்றுவதற்கு, வாழ்வதற்கு, சுகப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்க முன்னாடி நிற்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு மட்டும் ஒன்னே ஒன்று உள்ள இருக்குது. 38 வருடம் ஆன போதிலும் வேதம் சொல்கிறது, தான் ஒவ்வொரு நாளும் அந்த தூதன் அந்த குளத்தை கலக்கும் போது தனக்கு முன்பாக எத்தனையோ பேர் நிற்கிறது அவனுக்கு தெரியும். தனக்கு முன்பாக இருக்கிற நோயாளிகளுக்கு சுற்றி சொந்தக்காரர்கள் இருக்கிறது அவனுக்கு தெரியும். எத்தனையோ பேர் சுற்றி நிற்கிறாங்க, அவனுடைய கண்ணு பார்க்குது. அவனுக்குள்ள எவ்வளோ அவிசுவாசம் வந்திருக்கலாம்.
நான் உருண்டு போகிறதுக்குள்ளே அதை பாரு, குளத்துக்கு பக்கத்துலேயே அவன் போயிட்டான். அதை பாரு, அவனுடைய மாமனார் வந்து ரொம்ப திடகாத்திரமாக இருக்கிறார், அவங்க பிள்ளை ரொம்ப திடகாத்திரமாக இருக்கிறார், அவங்க கொண்டு உடனே தூக்கி போடுவான். இப்படி தன்னுடைய கண்ணுக்கு முன்பாக தான் முயற்சி எடுக்க வேண்டாம் என்று எத்தனையோ நெகட்டிவ் அவனுக்கு முன்னாடி இருக்குது. ஆனாலும் இந்த மனுஷனுக்குள்ளே அவன் எடுத்த ஒரு தீர்மானம், ஒருவேளை குளம் கலக்கப்படும் போது ஆண்டவர் அவங்க அந்த இடத்துல நின்று நான் அந்த குளத்துல போய் இறங்கிட்டா எனக்கு விடுதலை கிடைக்கும்ல. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கண்களுக்கு முன்பாக முயற்சி எடுக்கக்கூடாத நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான தடைகள் இருக்கலாம். நீங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது என்கிறதற்காக உங்களுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான நெகட்டிவ் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படலாம். எப்படி நீ முயற்சி எடுக்கிற? இப்படி நடந்துரும். நீ அங்க பாரு, இங்க பாரு, இந்த மனுஷனை பாரு, இது நடக்க போவது இல்லை, இது நடக்காது, அவர்கள் தான் ஜெயிக்க போறார்கள், நீ தோற்றுதான் போவ, நீ எடுக்கிற முயற்சி வீண், நீ அந்த இடத்துக்கு போகாத, உன்னுடைய பலத்தை நீ எதுக்கு நீ பிரயோஜனப்படுத்துற? வேண்டாம், நீ இங்கேயே இரு, நீ இந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு, இதுதான் உன்னுடைய தலையெழுத்து. இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான நெகட்டிவ் இருக்கும்போது ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு எத்தனை எதிர்மறையான காரியங்கள் எனக்கு முன்னாடி இருந்தாலும் என் தேவன் என்னை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் பார்க்கிறார். இத்தனை சூழ்நிலையின் மத்தியிலையும் நீங்கள் எடுக்கிற முயற்சி கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை, உங்க நம்பிக்கை வீண் போவது இல்லை. உங்களுடைய முயற்சியை கனப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். உங்க முயற்சிகளை ஆமோதிக்கிற தேவன் இருக்கிறார். நல்ல கரங்களை மேல தட்டி ஆமோதிங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். அந்த தடைகளை தாண்டி, அந்த எதிர்மறையான எண்ணங்களை தாண்டி, அந்த மனிதர்களை தாண்டி, இதோ கர்த்தர் உங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். என்ன உற்சாகப்படுத்துகிறாருன்னா, சுற்றி 1000 நெகட்டிவ், 1000 எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, அதுக்காக நான் அமைதியா இல்லை. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் இறங்குகிறதற்குள்ளே, நான் முந்திக் கொள்வதற்குள்ளே ஒருவேளை அங்க வந்து ஒரு 2 மாசம் இருக்கும்போது, இந்த 2 மாசத்துல ஆயிரக்கணக்கான பேர் வந்து முன்னாடி குதிச்சு அந்த அற்புதத்தை வாங்கிட்டு போகும்போது, சிலர் பாருங்களேன், ரொம்ப பலவீனமாய் நிறைய பேர் இந்த பிச்சை எடுக்கிறது மாதிரிலாம் இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க சில ஏரியாவுக்கு போவாங்க, அந்த ஏரியாவுக்கு போய் சரியாக அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வசூல் ஆகலை, சரியாக யாருமே அவங்கள கவனிக்கலை, சரியாக பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், அவங்க உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏரியாவை சொல்லுங்களேன், அவங்கள சேஞ்ச் பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க. சரி, ஓகே, இந்த இடத்துல நமக்கு யாருமே இது கொடுக்க மாட்டாங்க போல் தெரியுது, நம்ம இதுக்கு வேற இடத்துக்கு போகலான்னு மாற்றிடுவாங்க. அப்போது இந்த வியாதி உள்ளவன் என்ன நினச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், இவன் இறங்குறதற்கு முன்பாகவே ஆட்கள் இறங்கி சுகப்படுறதுனால, ஐயோ இனி இந்த பெதஸ்தா குளத்தில் இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம கிளம்பிடுவோம், நமக்கு யாருமே இல்லை, நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக விடுதலை பெற்றுட்டு போகிறாங்க. நம்ம எத்தனை மாதம் இருந்தாலும் நம்ம இந்த குளத்தில் இருக்கிற வரைக்கும் எப்படி தான் இருக்கணும் சொல்லுங்களேன்? இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அந்த குளத்தில் வந்து விடுதலைன்றது ஃப்ரீ, அற்புதம் அவங்களுக்கு இலவசமாக கிடைக்குது. அதனால இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு, ஆனால் அந்த இடத்துல போனால் அற்புதம் நிச்சயம் அப்படின்னா மாற்று கருத்தே கிடையாது. ஒரே ஒன்று, குளத்தில் ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். அந்த தூதன் கலக்கும் போது அந்த குளத்துல காலடி எடுத்து வச்சிருந்தா அற்புதம் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த கங்கா ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து ஒரு நோயாளி ஒருத்தரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது
பக்கத்தில் இருக்கிற நிறைய ரூமில் யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கருப்பு இனத்தவர்கள், நீக்ரோஸ் அந்த சைடில் இருப்பாங்கல்ல, அவங்க நிறைய பேர் வந்து கங்கா ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போனால் சர்ச்சில் இருக்கிற அந்த நர்ஸு அந்த பிள்ளையை பார்த்து, என்ன வெளிநாட்டிலேருந்தெல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க ஒரு பெரிய ஸ்டோரியே சொன்னாங்க. பாஸ்டர், அந்த ஜனங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகளை வந்து இந்த பிரசவ நேரத்தில் வந்து பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்போ இந்த கை மணிக்கட்டினுடைய எலும்பு முறிஞ்சு போயிடும். அதனால நிறைய பிள்ளைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து இங்கே தான் நடக்குது. அவங்க ஊரை விட்ட இந்த ஊர் ஒன்று சீப்பு. இன்னொன்று வந்து இங்கே பண்ணுகிற ஆப்ரேஷன் 99% வந்து அவங்களுக்கு வந்து சரியாயிருது. அதனால அவர்களே வந்து 1 மாதம் 2 மாதம் இங்கே புக் பண்ணி 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்போ எவ்வளவு தூரமாக இருந்தாலும் இந்த இடத்துல போனால் அற்புதம் நிச்சயம் அப்படின்னா, எவ்வளவு தூரம் கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வருவதற்கும் மனிதர்கள் தடை செய்வதில்லை. அப்போ பெதஸ்தா குளத்தில் கூட்டம் குறையுமா நிறைய இருக்குமா? சொல்லுங்க, கேட்கல. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கூட்டம் வரும், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வராதுன்னு இருக்குதா? கிடைக்காது. அந்த சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நோயாளிங்க, அதுவும் ஒரு நோயாளி இல்லை, புதுசாக வர்றாங்க. இந்த மனுஷன் 38 வருஷமா இருக்கிறவர் காலையில் எந்திரிச்சு அவர் ஜபம்னு ஒன்று பண்ணணும்னா என்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு யாருமே வரக்கூடாது, அந்த தூதன் மட்டும்தான் வரணும். ஆனால் இவன் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறது என்ன தெரியுமா? அங்கே ஏற்கனவே ரிசர்வேஷன் பண்ணி ஒரு 100 பேர் காத்து கிடக்குறாங்க. அப்போ அவனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய நெகட்டிவ், எவ்வளவு பெரிய அவன் கண்ணு எவ்வளவு பெரிய எதிர்மறையான காரியத்தை பார்க்குது. ஆனாலும் அந்த மனுஷனை ஆண்டவர் தேடி போகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன், இவ்வளவு எதிர்மறையான காரியங்கள் உங்களை சுற்றி இருந்தோம், எனக்கு ஒரு நாள் விடுதலை கிடைக்கும்ன்ற முயற்சியை மட்டும் நீ விடவே இல்லைல்லப்பா. நிச்சயமாகவே நான் உனக்கு அற்புதம் செய்வேன். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. என் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு எதிர்மறையாய் கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். மகனே, நீதான் சோர்ந்து போனாய், மகளே நீர்தான் சோர்ந்து போனாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து 38 வருடம் வியாதியா இருந்த அந்த மனுஷனை போல ஒரு நாள் கர்த்தர் உன்னை சாட்சியாய் நிறுத்த போகிறார். உன்னை தேவாலயத்தில் அவனை பார்த்தது போல ஒரு பெரிய கிரவுட் உள்ள இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த இயேசுவை குறித்த அறிவு கூட அவனுக்கு இல்லை. சுற்றி இருக்கிறவங்க கேட்குறாங்க, உன்னை விடுதலை ஆக்குனது யாருப்பா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடைன்னு சொன்னது யாருப்பா? உடனே அவன் சொல்றான், யாருன்னே தெரியலங்க. நான் அற்புதத்துக்காக குளத்தை ஒரு தூதன் கலக்குவான்னு நினைச்சு போனேன். ஆனா யாரோ ஒருத்தர் என்ன விடுதலை ஆக்குனார். தன்னை விடுதலை ஆக்குனவரை எப்போ அவன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, தேவாலயத்தில் அவன் இருக்கிறான். இப்போ தேவாலயத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் சுகமாக்கப்பட்ட அந்த மனுஷனை தேவாலயத்திலே கண்டு, இனி நீ என்ன பண்ணிடாத, எந்த தவறும் செய்தான்னு சொல்லும் போதுதான் அடுத்து எல்லார்ட்டையும் சொல்றான், என்னை சுகமாக்கினவர் இவர் என்று அவன் சொல்லுகிறான். அப்போ தன்னை சுகமாக்கினது யாருன்னு கூட தெரியல. ஆனாலும் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னை சுற்றி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் என் கணவனாரை தொடுவதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். என் வியாதியிலிருந்து என்னை சுகப்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். என்னை இந்த நிலைமையை மாற்றுவது கர்த்தருக்கு லேசான காரியம். என்னை தூக்கி எடுப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். நல்ல கரங்களை தட்டி எனக்கு செய்வார், என் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஹல்லேலூயா, என் பலனாகிய கன்மலை. சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த மனுஷனுடைய முதல் சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, தான் விடுதலை ஆவேன் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு சூழ்நிலையும் இல்லாமல்
விடுதலை ஆக முடியாது என்கிறதற்கு 1000 காரணம் சுற்றி இருந்தாலும் தன்னுடைய முயற்சியை மட்டும் அந்த மனுஷன் என்ன பண்ணலைன்னா விடவே இல்லை. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு உள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அந்த இடத்துல நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க, வேறு ஒருவன். ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தில் நீங்க முதல் பாயிண்ட் என்ன நீங்க அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் போகிறதற்குள்ளே. இப்போ இன்னொரு லைனை நீங்க அண்டர்லைன் பண்ணணும், வேறு ஒருவன். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் இந்த இடத்துல அந்த மனுஷனை சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஆழமாய் காயப்பட்ட ஒன்றை அவன் சொல்லுகிறான். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நான் இந்த இடத்துல ரொம்ப காலமா இருக்கிறேன், நான் இந்த இடத்துல ரொம்ப வருஷமா இருக்கிறேன், ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேறு ஒருவன் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் எப்போ வந்தான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் டெய்லி என் கண்ணுக்கு முன்னாடி என்ன பார்க்குறான் அப்படின்னு சொன்னால், எனக்கு சுகம் கிடச்சிருச்சு, எனக்கு அற்புதம் கிடச்சிருச்சு, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுகிற மனிதர்களை இந்த மனுஷன் டெய்லி கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறான். இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்களேன், இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப மன கஷ்டம் உள்ளவங்க யாருன்னா, நம்ம ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடணும்னு வைங்களேன், 5 days. நமக்கு பக்கத்து பெட்டில் ஒருத்தர் படுத்து கிடப்பார், ஒரு 3 பேர், இந்த பக்கத்தில் ஒரு பெட்டு, இந்த பக்கத்தில் ஒரு பெட்டு. அப்போது அந்த வியாதிஸ்தர்கள் அந்த லாஸ்ட்டாக அந்த ட்ரீட்மெண்ட்டு முடிச்சு இப்போ டாக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு சொல்லுங்களேன், நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். அப்போ வீட்டுக்கு போகலான்னு டாக்டர் சொல்லும்போது அவங்க எல்லாம் பேக் பண்ணுவாங்க பாருங்களேன், அந்த பெட்டி படுக்கைகளெல்லாம் பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணும்போது இந்த நோயாளி, எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, அந்த நோயாளி என்ன சொல்லுவான் தெரியுமா, பக்கத்தில் இருக்கிற எல்லா பெட்லையும் போய் எனக்கு இன்னைக்கு சத்தமாக சொல்லுங்க. நமக்கு நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறதுக்கு என்ன பண்ணாது, அதில் என்னதான் டிவி வச்சுருந்தாலும் அங்கே இருக்கிற நர்ஸு, அங்கே இருக்கிற டாக்டர்ஸு எவ்வளோதான் நமக்கு ஆறுதல் சொல்லி, எவ்வளோதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும், சார் எப்போ சார் டிச்சார்ஜ், என்னை தயவு செய்து கூட்டிகிட்டு போங்க, என்னை தயவு செய்து வெளியே போங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சுற்றி இந்த பெட்டில் இருக்கிறவர் எனக்கு இன்னைக்கு டிச்சார்ஜ் அப்படின்னு போயிட்டார். இந்த பெட்டில் இருக்கிறவர் சொல்லுங்களேன், இந்த 38 வருஷமான மனுஷன் எத்தனை பேரை பார்த்துருக்கிறார் தெரியுமா? எவ்வளோ ஒரு மன வருத்தம். இந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் தன்னுடைய ஸ்டோரியை சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் முயற்சி எடுக்கிறேன், நான் இந்த இடத்துல அற்புதத்திற்காக தான் வந்திருக்கிறேன், ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி என் கண்ணு பார்க்க என்னை விட பெரிய நோயாளிங்க, என்னை விட மோசமான நோயாளிங்க, யாரோ ஒரு 4 பேர் அவங்க கூட வந்தாங்க, தப்புன்னு தூக்கி குளத்துல போட்டாங்க, அவ்வளோதான், அவன் கிளம்பிட்டான். ஆண்டவரே, 5 நாள் கூட ஆகல கிளம்பிட்டான், 7 நாள் கூட ஆகல கிளம்பிட்டான். நான் இத்தனை வருஷமாக உட்காந்துருக்கிறேன், என் கண்ணுக்கு முன்னாடி இது வரைக்கும் வேறொருவன், சைன் பண்ணுறது வேறொருவன், தலை நிமிர பண்ணுகிறதுக்கு வேறொருவன். இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க வாழ்கிறாங்க, என் சொந்தக்காரன் நல்லா இருக்காங்க, என் கூட படித்த அந்த பையன் நல்லா இருக்காங்க, என் கூட ஒன்றா இந்த ஊருக்கு வந்த பையன் நல்லா இருக்காங்க, நான் சேர்த்து விட்ட அந்த நபர் நல்லா இருக்காங்க, நான் இந்த காரியத்தை குறித்து ஷேர் பண்ணுற அவர் நல்லா இருக்காருங்க. ஆனால் நான் என்ன இல்லை, நான் இன்னும் விடுதலை ஆகலை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தருடைய மனசில் இது ஆழமாய் பதிந்திருக்கலாம். பிரதர், இது உங்கள் மனசில் மட்டும் இல்லை. பிரதர், சிஸ்டர், இது உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் இல்லை, யாருடைய மனசுக்குள்ளேயும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். 38 இயர்ஸ், 38 வருஷமாக ஒரு மனுஷனுக்குள்ளே ஒன்று இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், யாரோ ஜெயிக்கிறாங்க, ஆனால் நான் மட்டும்
நான் மட்டும் தோற்று போறேன். நான் ஒரு நாள் நானும் ஜெயிக்க மாட்டேனா? நானும் நிற்க மாட்டேனா? நானும் வளர மாட்டேனா? நானும் இந்த மாதிரி சாட்சி சொல்ல மாட்டேனா? எனக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்காதா? திருச்சபையில கூட நீங்க நினைக்கலாம், டிவியில் பார்க்கும்போது, நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு யாரோ சாட்சி சொல்லும்போது எனக்கு இப்படி ஒரு நாள் வராதா? நிறைய பேருக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வேறொருவன் என்று பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த ஒரு பர்சனா நீங்களும் சீக்கிரமாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களையும் அப்படி நிறுத்துவார். அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். அந்த நாள் உங்களுக்கு வரும். உங்கள் பேரிலே சீட்டு போடப்படும். உங்கள் தலை நிமிரப்படும். உங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று ஆமோதித்து முழு பலத்தோடு இந்த வார்த்தை அப்படியே ஹீல் பண்ணும் உங்களை. நம்பர் 3, மூன்றாவதாக கடைசியாக இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாம் அந்த 7வது வசனத்தை. இன்னொரு அண்டர்லைன் பண்ண போறோம். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. கவனிங்க, இப்ப என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, தூதன் எப்போவெல்லாம் குளத்தை கலக்க மாட்டார், அவ்வளவுதான். எப்பாவது ஒரு டைம் தான் கலக்குவார். இப்போ தூதன் கலக்கி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோமே, ஒரு ஹாஸ்பிட்டல்ல நோயாளி ஒரு ரூமுக்குள்ள படுத்து கிடக்கும்போது டாக்டர் விசிட்டிங் வருவாங்க. 24 மணி நேரமும் டாக்டர் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நர்ஸும் 24 மணி நேரமும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்ம பெட் மட்டும்தான் பெட்டில் படுத்து கிடப்போம். ஆனால் டாக்டர் விசிட்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரிய டாக்டர் வராரு, இன்னைக்கு சீப் டாக்டர் வராரு. இந்த சீப் டாக்டர் வரும்போது இவர் தனியாக வரமாட்டார். எப்படி வருவார்? 4 நர்ஸுங்க அப்படியே சுற்றி எல்லாரும் அதை பேப்பரை வச்சுருப்பாங்க. ஒருத்தங்க பிபி பார்க்குறத வச்சுருப்பாங்க. அப்படியே உள்ளே வந்துடும். வந்த உடனே எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க. பேஷண்ட்ஸ் யார் பார்க்குறது, யார் கூட இருக்கா, அப்பாவா அம்மாவா, நீங்கள் என்ன முறை வேணும், என்ன அவர் பேசுவார் பயங்கர கெத்தா. அப்படியே இது பண்ணி, அப்படியா நீங்கள் என்ன வேணுமா, பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, என்ன பண்ணுது, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சீப் டாக்டர் வர்ற நேரத்தில் பரபரப்பாக இருக்கும். ஆனால் அந்த சீப் டாக்டரு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நோயாளிங்க ஒவ்வொருத்தரும் உட்காந்து என்ன பேச ஆரம்பிச்சிருவாங்க. கதை ஓடும் பாருங்களேன், பயங்கரமான கதை ஓடும். அப்படியா இப்படியா அதுவா இதுவா. ஆனா அடுத்த சீப் டாக்டர் வரும்போது, இப்போ இந்த பெதஸ்தா குளத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, குளத்தை கலக்கிறதுக்கு தூதன் வரும்போது எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க, ஏய் வர்றாருப்பா. அவ்வளவு நேரம் கதை பேசிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் அலர்ட் ஆயிடுவாங்க. எல்லாம் அலர்ட் ஆயிரு. இது வரைக்கும் 38 வருஷமா வியாதியா இருக்கிறவன பக்கத்துல இருக்கிற ஒரு நோயாளி, அப்படியாப்பா இத்தனை வருஷமா இருக்கிறியா, நானும் என்னமோ நீ நேற்றுக்கு தான் வந்தேன்னு நினைச்சேன். பாவம்ப்பா உன் கதை. அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, மாமனார் கூடவா இல்லை, அண்ணன் கூடவா இல்லை, ஒரு ஃப்ரெண்டு கூடவா இல்லை, உன் பாவம்ப்பா, நீ பரிதாபப்பா இப்படின்னு பரிதாபமா பேசிட்டு இருந்த அந்த பர்சன் தூதன் வந்த உடனே இதுவரைக்கும் இருந்த பரிதாபம் எங்க போச்சோ தெரியல. எனக்கு இனி யாரை பார்க்க மாட்டேன். அதான் அவனுக்கு முந்தி கொள்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. சான்ஸ் வரும்போது, வாய்ப்பு கிடைக்கும் போது, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்குது, இந்த வாய்ப்புல நீ போய் வேணா நிக்கிறியா, நீ போய் வேணா இருக்கிறியா, 1000 தான் பேசட்டுமே, கொஞ்சட்டுமே, கொலாவட்டுமே. ஆனா ஒரு சான்ஸ்ன்னு வரும்போது நம்மளை கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டிட்டு, சரிப்பா நான் அடுத்த டைம் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்றதற்கு இந்த உலகத்துல நமக்கு ஒருத்தர் கூட இல்லை.
ஒருத்தர் கூட இல்லை. அவ்வளோ அன்பா பேசுவாங்க, அவ்வளவு நேசமா இருப்பாங்க. ஆனா அவர்களுக்குரிய வாய்ப்பை, அவர்களுக்குரிய காரியத்தை நமக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க, விட்டு தந்திருக்காங்களா? விட்டு தந்திருக்காங்களா? யாருமே விட்டு தரல. அதான் ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லும் போது சொல்றான், ஆண்டவரே, தூதன் வந்து கலக்க வரும்போது முந்தி அடிச்சுட்டு தட்டி விட்டுட்டு அது வரைக்கும் அவ்வளோ கொஞ்சி பேசினவன் வந்து அட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனவன் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறான். ஆனா திரும்பி பார்த்தா அத்தனை பேரும் குளத்துல விழுந்து எந்திரிச்சிட்டு இருப்பானுவா. அத்தனை பேரும் குளத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. நான் பார்த்தா நான் மட்டும் எப்படி இருப்பேன் தெரியுமா? தனிமையாய் நான் எதுக்கு இருக்கிறேன், ஏன் இருக்கிறேன், எதுக்கு வெயிட் பண்றேன், யாருக்குமே தெரியாது. வேடிக்கை பார்க்குறவன மாதிரி நான் உட்காந்துருக்கிறேன். ஆண்டவரே, வேடிக்கை பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கிறேன். டைமிங்கில் நிறைய பேர் முன்னாடி போகிறாங்க, எனக்கு முந்தி கொள்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்னை தூக்கி விடுவதற்கு, என்னை கொண்டு போய் விடுவதற்கு, நீங்கள் அந்த சிச்சுவேஷனை இப்போ உங்கள் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாருங்களேன். ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு சுற்றி 1000 பேர் வந்து நோயாளிங்க இருக்கிறாங்க. அந்த குளம் கலக்கப்படுக்கும் போது நோயாளிங்க குதிச்சா அற்புதம். ஒவ்வொரு நோயாளிக்கு பக்கத்தில் 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. இவன் வந்து ஒரு 15 அடி அந்த பக்கத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். குளம் கலக்கியாச்சு அப்படின்னு சொன்ன உடனே வேடிக்கை பார்க்க வந்தவங்க கூட எங்க தான் போவாங்க. அதுவும் அந்த குளத்தை கலக்கும் போது ஒருத்தர் குதிக்க மாட்டான், 10 பேர் 100 பேர் உள்ள குதிப்பான். 100 பேர் உள்ள குதிக்கிறதுல யாரு ஃபர்ஸ்ட்? நம்ம இந்த ஓட்டப்பந்தயத்திலாம் வைக்கும்போது, அது இல்லைன்னா இந்த கிரிக்கெட் எல்லாம் வைக்கும்போது இது அவுட்டா நாட் அவுட்டான்னு நமக்கு தெரியாது. யாரு முந்தி அந்த அந்த ஸ்கிரீனை தொட்டதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த அந்த ட்ரிபன் வந்து கட் ஆயிருக்கும், கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள அவுட் ஆயிருக்கும். உடனே அங்க இருக்கிற அம்பையர் வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? இப்படி சொல்லுவான். என்ன சொல்லுவாரு? இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் தெரியல, இவங்க எல்லாம் அவுட்டா நாட் அவுட்டான்னு கேட்குறாங்க. பட் அம்பேர் இப்படி கை தூக்குனாதான் அவுட்டு. அவர் சீக்கிரமா கை தூக்க மாட்டாரு. இவருக்கே கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது இவர் என்ன சொல்லுவாரு? ஸ்கிரீன்ல போடுப்பா. அந்த ஸ்கிரீன்ல கேமரா வச்சு கரெக்டா ஒருத்தர் ஜூம் பண்ணி அந்த அவுட் அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே திருப்பி உள்ள அந்த மாதிரி வந்து கரெக்டாக அப்புறம் அவுட்டா நாட் அவுட்டா அப்படின்னு கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 100 பேர் குதிச்சிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே கியூரியாசிட்டி தான் இருக்கும், இந்த 100 பேர் குதிச்சதுல யார் லக்கி? ஆனால் யார் லக்கி தெரியுமா? அங்கே இருக்கிற ஒருத்தனும் கத்த மாட்டான், ஒருத்தன் மட்டும் கத்துவான், ஏய் இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை எனக்கு தான்யா. அவனோட வந்த சொந்தக்காரங்க அத்தனை பேரும் அப்படியே தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்காக கை தட்டதற்கோ, டேய் கொஞ்சம் வழி விடுங்கப்பா, கொஞ்சம் கேப் விடுங்கப்பா, யாருப்பா இன்னைக்கு விடுதலை, நான் கொஞ்சம் பார்க்கட்டும்ப்பா அப்படின்னு சொன்னா கூட அவன் கண்ணு திறந்து விடுதலையாக்கப்பட்டவனை பார்க்கறதுக்கு கூட அவனுக்கு என்ன இல்லைன்னா சூழ்நிலை எதுவுமே வாய்க்கல. காரணம் என்னன்னா, அவர் ஒரு தனி பர்சன், சிங்கிள் பர்சன். அவனுக்கு மனைவி கூட இல்லை, கணவனார் இல்லை, பிள்ளைங்க இல்லை. அவன் சிங்கிள் பர்சன், தனி மனிதன். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஒரு அந்த ஆண்டவரிடத்துல தன்னுடைய ஸ்டோரியை அந்த 5 மினிட்ஸ் அப்படியே கொட்டிட்டான். கொட்டும்போது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்னை என்கரேஜ் பண்றதுக்கு, என்னை கொண்டு போய் விடுவதற்கு, என் எதிர்காலத்தை பார்க்கறதுக்கு யாரும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ இதை ஃபீல் பண்ணுனேன்னு சொல்லிதான், உனக்கு யாரும் இல்லைன்னு நீ நினைச்சதுனால தான், அத்தனை பேரையும் விட்டு நீ ஒருத்தன் தனியா இருக்கிறதுனால தான் எப்பவுமே என்னை கூப்பிடுற இடத்துக்கு நான் போயிருக்கேன், என்னை வருந்தி கூப்பிடுற இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஆனா என்னை கூப்பிடாத ஒரு இடத்துக்கு நான் வந்தேன்னா அது நீ தனியா இருக்கிறதுனால. உனக்கு நான் இருக்கிறேன், உனக்காக நான் வருவேன், உன்னை நான் கூட்டிட்டு போவேன், நான் உனக்கு விடுதலை தருவேன். நீ அந்த குளத்துல இறங்கி விடுதலை ஆக வேண்டிய அவசியம் இல்லை.
நீ அந்த குளத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அத்தனை பேரும் அந்த குளத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது உனக்கு விடுதலை அந்த மனுஷனால அல்ல, அந்த டாக்டரால அல்ல, அந்த பர்சனால அல்ல. நான் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை தூக்கி விடுவேன்னு சொன்ன அந்த தெய்வம் அந்த பிள்ளைய தூக்கி விட்டது போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை நம்புறவங்க கரங்களை மேல தட்டி அந்த மகிமை, அந்த மகிமை நல்ல கரங்களை தட்டி விடுதலை 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 விடுதலை. அந்த தனிமையான பிள்ளைகளுக்கு, யாரும் இல்லாத பிள்ளைகளுக்கு, உனக்கு பாஸ்டர் இல்லை, உனக்கு பாஸ்டர் அம்மா இல்லை, உனக்கு அம்மா இல்லை, உனக்கு அப்பா இல்லை, உனக்கு கணவன் இல்லை, மனைவி இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பிள்ளைகள் இல்லை, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் உனக்காக வருவேன். உன்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், தாயின் கருவிலிருந்து உன்னை காப்பாற்றினது யார்? இதுவரையிலும் உன்னை கொண்டு வந்தது யார்? தப்புவித்தது யார்? உன்னை நடக்க பண்ணினது யார்? உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நன்றியப்பா, நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உன்னை அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு காதுகளிலையும் இந்த அற்புதம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் அப்பா. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே எழும்பி நிற்கணும். ஒரு புது பலன் என் பிள்ளைக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த அற்புதத்தை எங்க கண்கள் காண நீர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.